வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகளை இப்போது பார்க்கலாம். சென்னையில் சட்டென்று மாறிய வானிலை. கோயம்பேடு, அண்ணாநகர், கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தர்மபுரியில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை. வெயிலின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர் பகுதி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் திடீர் கனமழை. நியூ டவுன், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காற்றுடன் மழை பெய்தது. தமிழகம் முழுவதும் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. திமுக அரசின் சாதனைகளை பக்தியின் பெயரில் பகல் வேஷம் போடுபவர்களால் தாங்க முடியவில்லை. திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனால் உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. அவதூறுகள் தான் எனக்கு ஊக்கம், உற்சாகம் என்பதால் அதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை. என் கடன் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அவதூறுகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல. என்னுடைய பணி மக்கள் பணி. மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு உரிய பணி ஆற்றுவதுதான் என்னுடைய பணி. இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இதெல்லாம் எனக்கு ஊக்கம், இதெல்லாம் எனக்கு உற்சாகம். கானா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கான பயணத்தை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். காவல்துறையில் காவலர்கள் முதல் அதிகாரி வரையில் சுய ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மண்டல ஐஜிக்கள், எஸ்பிக்கள் உடனான கூட்டத்திற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அறிவுரை. விசாரணை கைதிகளை துன்புறுத்தல் கூடாது என காவல்துறையினருக்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உத்தரவு. காவல் நிலையத்தில் தேவையில்லாத கஸ்டடி இருக்கக்கூடாது என அறிவுறுத்தல். அஜித் குமாரின் சகோதரர் நவீனுக்கு கூட்டுறவு பால் சங்கத்தில் பணி. வீட்டுமனை பட்டாவும் வழங்கினார் அமைச்சர் பெரிய கருப்பன். உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார். எடப்பாடி பழனிசாமி செல்போனில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா. திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய விசிக தலைவர் திருமாவளவன். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது முதல்வரின் நேர்மையை காட்டுவதாக பேட்டி. இந்த புலன் விசாரணையை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று அனுமதித்திருப்பது முதல்வரின் நேர்மையை உறுதிப்படுத்துகிறது. அஜித்குமாரை காவலர்கள் தாக்குவதை வீடியோ எடுத்தவரிடம் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை. மடப்புரம் காளி கோயில் சிசிடிவி பொறுப்பாளரும் விசாரணைக்கு ஆஜரானார். கோயில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீதே மோசடி புகார்கள் நிலுவையில் இருப்பது அம்பலம்.
அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த நிகிதா தலைமறைவான நிலையில் போலீஸ் வலைவீச்சு. அஜித்குமார் கொலையை கண்டித்து திருபுவனத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டாக போராட்டம். ஆர்பி உதயகுமார், ஹெச் ராஜா பங்கேற்பு. பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவர்கள் காவல்துறை அதிகாரிகளை அசிங்கப்படுத்தி அவர்களை யார் அழுத்தம் கொடுத்தது, உத்தரவிட்டது, அவர்களை வழக்கிலே சேருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் கட்ட பஞ்சாயத்து செய்து எஸ்பி மற்றும் டிஎஸ்பிக்களின் கீழ் செயல்படும் அங்கீகரிக்கப்படாத சிறப்பு படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் ஆணை. தாக்குதலில் இறந்த அஜித்குமாரை சிறப்பு படை காவலர்கள் விசாரித்தது சர்ச்சையான நிலையில் நடவடிக்கை. தேனி அருகே விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட நபர் போலீசாரால் தாக்கப்பட்ட சம்பவம். தேவதானப்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் அபுதுல்யா மற்றும் காவலர்கள் 4 பேரை மாவட்ட ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்தார் எஸ்பி சிவபிரசாத். ஸ்ரீவைகுண்டம் தனிப்படை போலீசார் நெல்லையில் தன்னை தாக்கியதாக 17 வயது சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி. தந்தை மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதால் அவரை காப்பாற்ற சிறுவன் அப்படி கூறியிருக்கலாம் என தூத்துக்குடி எஸ்பி விளக்கம். காரைக்குடி அருகே சிங்கமுனரியில் பள்ளி சென்ற சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தில் 4 பேர் கைது. பள்ளியின் தாளாளர், அவரது மகன், முதல்வர் மற்றும் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை. பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கேட்டு விருதுநகரில் போராட்டம். மக்களை பார்த்து வேறு மாதிரி ஆகிவிடும் என எஸ்பி கண்ணன் மிரட்டும் துணியில் பேசியதாக புகார். இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது ஆளுக்கால் கோஷம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆகும். ஒழுங்கா இருந்துட்டு உங்க வேலைகளை பார்த்துக்கணும். கட்சிக்கு அங்கீகாரம் பெற விருப்பம் உள்ளதால் கூடுதல் தொகுதிகளில் கேட்போம் என மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம். கூடுதல் தொகுதிகள் குறித்து தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் துரை வைகோ திண்டுக்கல்லில் பேட்டி. எங்களுடைய இயக்கம் பொறுத்தவரைக்கும் அங்கீகாரம் பெற எங்களுக்கு விருப்பம், அதுக்கேற்ற கூடுதல் எண்ணிக்கையை நாங்கள் கேட்போங்கிறது நாங்களுடைய மதிமுக பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கோம். 19 மாவட்டங்களில் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பங்கள் 100% அகற்றம் என தமிழக அரசு பதில். சென்னையில் 31% கொடிக்கம்பங்கள் மட்டுமே அகற்றப்பட்டது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை திருவொற்றியூரில் மின்சாரம் தாக்கி ஒப்பந்த ஊழியர்கள் 2 பேர் படுகாயம். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா கோலாகலம். ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து ஆடியபடியே நடராஜர் சிவகாம சுந்தரி கோயில் கருவறைக்கு சென்ற